வணக்கம் என்னாரி நட்புகளே. இப்போ நான் இந்த வீடியோ போடுற ஐடியாலாம் இல்லாமல் தான் இருந்தேன். இப்போ தான் யதார்த்தமாக நான் மீடியாவுக்கு வீடியோ போட்டுட்டு கிளம்பலாம், கணக்கம்பட்டிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி, அது யதார்த்தமாக அந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நம்ம மெர்சிமாவுடைய வீடியோ வந்துச்சு. யதார்த்தமாக நான் அதை பார்த்தேன். அதில் அவங்க என்ன தலைப்பு வச்சுருந்தாங்கன்னா, நம்ம தேடாதவங்கள நம்ம தான் தேடுறோம், அதனால் நமக்கு தான் ஏமாற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க போல். நான் யதார்த்தமாக அது உள்ளே போய் நான் பார்த்தேன். அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம், நம்ம கூடவே இருப்பாங்கன்னு கடைசி வரைக்கும், கடைசியில் பார்த்தா பாதியிலே அத்து விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த உலகம், இதிலேருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியலை. இதை ஏற்படுத்திக்கிட்டது யார்? கொஞ்சம் நல்லா யோசிங்க. நாங்களாக உங்களை விட்டு பிரியர்னு சொல்ல. இப்போ கூட இந்த வீடியோவில் சூர்யா வர்றேன்டா, நானும் உட்காந்து பேசுகிறேன், நம்ம எங்கே அவங்கள விட்டு பிரிஞ்சோம்? அவங்களா தானே அவங்க கூட இருக்கிறவங்க பூரா ஏற்றி விட்டு உசுப்பேற்றி விட்டு இவங்களுக்கு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு நல்ல பண வசதிலாம் இருக்குது, நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு சொல்லி சொல்லி உங்களையும் அவங்களையும் பிரிச்சுட்டாங்க. ஆனால் அந்த அம்மா ஏன் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் வர்றேன், நான் ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்குறேன் அப்படின்ட்டா. நான் சொன்னேன், ஆத்தா அலமேலு, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. நான் ஏதாவது ஒன்று பேசினா கூட அந்த அம்மா அண்ணன் பேசுகிறாரு, வயசில் மூத்தவர்னு சொல்லி கொஞ்சம் ஏதாவது அதை கேட்கும். நீ பேசுனேன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கே போய் இந்தா கட்டப்பை கருப்பி உங்களை களி ஊத்துறா, உங்களை அதை பேசுகிறா, இவன் சாதாரணமாக பேசுவா, ஆனால் அதையுமே அங்கே போய் திரிச்சிருவாங்க சம்மந்தம் இல்லாமல். அதுக்காகத்தான் நானே பேசுகிறேன்னு நான் வந்திருக்கேன். மெர்சிமா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன், இப்போ வரைக்கும் சொல்கிறேன். எங்கள் அல்லா மேலே ஆணையா, உங்கள் கர்த்தர் மேலே ஆணையா, என் பப்பு மேலே சத்தியமா, உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த அன்பும் பாசமும் நேசமும் என்றைக்குமே குறையாது. நான் அதே அன்போடு தான் இருக்கேன். நீங்கள் தான் உங்கள்கிட்ட வர்றவன் பூரான் அவன் காசுக்காக பழகுறேன், பணத்துக்காக பழகுறேன், நீங்கள் பணம் கொடுக்கலன்னா அவன் விலகிடுவான்னு சொல்லி சொல்லி எப்படி அடிக்கடிக்க அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி உங்கள் மனசை ரொம்ப கெடுத்து குடித்தவராக்கி நம்மளை பிரிச்சுட்டாங்க. உண்மையானது இதுதான். ஆனால் நீங்கள் எங்களை தான் இப்போ இன்ன வரைக்கும் குற்றவாளியாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் தான் இதுக்கு காரணம், பணம் கொடுக்கலனா. அப்படி இல்லைம்மா, நீ இப்போ கூட சொல்கிறேன், நீ நினச்சி எனக்கு ஒரு சட்டை எடுத்து இந்தாங்கண்ணே, ரம்ஜானுக்கு நீங்கள் போட்டுக்கோங்கண்ணே, ஏன் சார்பா அப்படின்னு சொன்னால் அதை பெருந்தன்மையாக வாங்கிக்கிற அந்த மனசு எனக்கு இன்னமும் இருக்குது. அண்ணே இந்தாங்க, என் கையால் ஒருபடி பிரியாணிக்கு நான் தர்றேன், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு சோறு போடுங்கன்னு சொன்னால் கூட வாங்கி கொடுக்கக்கூடிய மனசு எனக்கு 100% இருக்குது. நான் என்றைக்குமே அந்த மாதிரி உங்களை நான் வெறுக்கவும் இல்லை. நான் ஃபோன் பேசுனா நீங்கள் ஃபோனை எடுக்கணும்ல, என் நம்பரை தூக்கி பிளாக்கில் போட்டிங்க, அப்புறம் எப்படி நீங்கள் அன்புக்கு ஏங்குறீங்க? ஏன் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க? நம்ம ஏமாந்துட்டோமோன்னு சொல்லி நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஒன்று நம்பரை பிளாக்லேருந்து எடுத்து விடுங்க. உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு எத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எல்லாமே நீங்கள் நம்பரை தூக்கி பிஸி ஆப்ஷனில் போட்டிங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை கூப்பிட முடியும்? ரெண்டாவது, நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கீங்களா இல்லை வீட்டுக்கு போயிட்டீங்களா எதுவுமே எனக்கு தெரியாது. இன்றைக்கி காலையில் வீடியோவில் தான் பார்க்குறேன், உங்கள் வீட்டு பால்கனியில் நின்ன மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அது வரைக்கும் எனக்கு நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கீங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேனே தவிர, எனக்கு இதில் உங்களை விட்டு பிரியணும், உங்களை இப்படி ஒரு தனிமை என்ன தான் உங்களுக்கு சொந்தம் பந்தம் உங்களுக்குன்னு சொல்லி சில யூடியூப்பில் கமெண்ட் போடுறவங்க எல்லாம் இருந்தாலும், என் மேலே நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு அண்ணனா ஒரு நல்ல பாசம் வச்சுருக்கீங்க, ஒரு கூட பிறக்காத சகோதரனா என்னை நீங்கள் இன்னமும் மனசார நினச்சிக்கிட்டு இருக்கீங்கிறது உங்கள் வீடியோவுடைய அந்த பேச்சிலேயே வெளிப்பாட்டிலே எனக்கு நல்லா தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், 1000 பேர் 1000 சொல்லட்டும், பகைமையை மறந்துடுங்க. அதாவதுங்க, மனுஷன் ஒரு தடவை தான் பிறக்க போகிறான், ஒரு தடவை தான் இறக்க போகிறான். அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ தடவை நல்லவங்களை சம்பாரித்து வச்சுக்கிறோமோ அது நல்லது. நான் உண்மையிலே சொல்கிறேன், இவளுக்கு 2 பேர் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கடவுள் மேலானியாக என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் உண்மையான வார்த்தை, உருட்டு கிடையாதுங்க, சத்தியமாக. நீங்கள் இதெல்லாம் பேசுனா என் தங்கச்சி எனக்கு ஒரு 10,000 ரூபா போட்டுரும், என் தங்கச்சி எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துரும், என் தங்கச்சி பிரியாணிக்கு பணம் கொடுத்துரும், அந்த எண்ணத்துலேயே நான் அந்த வீடியோ போடலை. கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், நீங்கள் பேசின பேச்சு, உங்கள் முகத்தில் தெரிஞ்ச அந்த தனிமை, அந்த வெறுமை, அந்த ஒரு ஏக்கம் தவிப்பு, இதை பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே அண்ணனை பிரிஞ்ச அந்த ஏக்கமும் தவிப்பும் 100% இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எவனை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அண்ணனுக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள், அண்ணே என்கிட்ட பேசுங்கண்ணே, அண்ணே உண்மையிலேண்ணே உங்களை நான் பிரிஞ்சதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கிட்ட சொல்லுங்கள். நான் இருக்கேன், சரியா? நீங்கள் கவலைப்படாதீங்க. 4 பேர் 4 விதமாக சொல்லத்தான் செய்வாங்க. இவங்க வெளியில் இப்படி இது பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இவங்களுக்குள்ளேயே கூட்டுக்கலவாணி வேலை பார்க்குறாங்க,
இந்த அம்மாவும் இதில் கண்டென்ட்டில் உடந்த அப்படி இப்படிலாம் உங்களை வெறுப்பேற்றுவாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? நான் ஒரு விஷயம் சொன்னதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். எங்களை ஜெயிலுக்கு அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே உங்களை சிங்கப்பெண்ணு புகழ்ந்தாங்களா? அதே வந்து இது என்னப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, போங்கப்பா அடுத்த வேலையை பாருங்கன்னு உடனே இந்த 4 பேர் சேர்ந்து கண்டென்ட் போடுறாங்கன்னு சொல்லி உங்களை கழுவி ஊற்றுனாங்களா? இதுதான் இவங்க கேரக்டர். அதனால் அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க, மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்கு இப்போ இல்லை, என்னுடைய எப்படி சொல்கிறது, என்றைக்குனாலும் சரி தான் உங்களுக்காக இந்த அன்பு கதவு திறந்தே தான் இருக்கும். இந்த அன்னைங்கிற பாசம் என்றைக்குமே துளி கூட மாறாது, மறையாது. நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் பேச தயாராக இருக்கேன். அதே மாதிரி ரம்ஜானுக்கு எனக்கு விஷ் பண்ணுங்கள், நானும் உங்கள்கிட்ட அப்பப்போ என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மனசை வந்து கவலைப்படாதீங்க, மனசை தளர விடாதீங்க. என்றைக்குமே சொல்கிறேன், அண்ணனை பிரிஞ்ச அந்த ஏக்கம் உங்கள் பேச்சிலேயே தெரியுது. தயவுசெய்து சொல்கிறேன், நான் பணத்துக்காகவோ எதுக்கு பழகிறதில்ல. அப்படி பார்த்தா ஏங்க நீங்கள் சொன்னீங்க, ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க, மெர்சிமா காசு கொடுக்கல, இவன் தனிமரமாக நின்றுவேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன பார்த்தீங்களா? ஏகப்பட்ட பேர் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கல்ல லைவில், ஸ்பாட்லேயே எனக்கு வந்து எம்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி 5000 ருபீஸ் போட்டாங்களா? அதுபோல் இன்றைக்கி சேலத்திலேருந்து அவர் நண்பர் பேரை நான் ஈவினிங் சொல்கிறேன், அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நான் கேட்கல, அவர் எனக்கு 5000 ரூபா போட்டிருக்கிறார். இது போக இன்னும் சில சகோதரிகள் பணம் கொடுத்துருக்காங்க. அவங்களும் யாருமே பேரை சொல்ல வேணான்ட்டாங்க. அதனால் அன்பால் கொடுக்குறது யாருமே இதில் நான் போய் ஆன்லைனில் பிச்சையெல்லாம் எடுக்கலை. மக்கள் வந்து எனக்கு வந்து சரி ரம்ஜான் அண்ணே பாவம் அந்த அம்மாவும் கொடுக்கல, நம்மளாவது ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எனக்கு செய்கிறாங்க. உங்களை மாதிரி எனக்கு 1000 பேர் எனக்கு வந்து 1000 பேர்னால் 1000 மெர்சிமா உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு மனசில் இருக்கிற என் தங்கச்சி மெர்சி என்கிட்ட பேசலையே அப்படிங்கிற கவலையும் வருத்தமும் எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப இருக்குது. எனக்கு அப்படியே இந்த இதயத்தை நான் வேணால் திறந்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே அப்படியே ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு நீங்கள் என்ன என்கிட்ட பேசலைங்கிறத ஏக்கமும் தவிப்பும் எனக்கு இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக மனசை வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க. நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக சூர்யா என்ன பேசினாலும் அதுக்கு அன்றைக்கே உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். அவள் அன்றைக்கி இந்த சில வார்த்தைகள் ஏதோ பேசுனது அதை என்னை வாயால் நான் சொல்லக்கூட விரும்பலை. அதனால் அவசரப்பாக நான் மன்னிப்பு கேட்டேன். சுமி ஏதாவது பேசியிருந்தாலும் அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பேசியிருந்த வார்த்தைகளுக்கு முந்தி பேசுனதுக்கு. ஏன்னா நீங்கள் என் குடும்பத்துக்கு நான் அன்றைக்கி ஆதரவு இல்லாமல் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆம்புலன்ஸில் அவளை ஏற்றிக்கிட்டு போய் அபாய கட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் தான் கொடுத்தீங்க அந்த பணம். நான் கூட அதை சொல்லலை. எங்கிட்ட தகவல் பரவி மேலும் மேலும் நம்மளுக்குள்ளே விரிசலை உண்டாக்கணும்னு சொல்லித்தான் எல்லா பேரும் கொளுத்தி போடுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க, நான் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கேன். இந்த அன்பு என்றும் நிலையானது. இது தற்காலிகமானது. இந்த பிரிவு நினச்சா நம்ம அடுத்த செகண்டே நம்ம பேசிக்கிறலாம். நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் செய்யலாம், யாரை பற்றி கேர் பண்ணாமல் எங்கள் அண்ணனுக்கு நான் செய்கிறேன்டா, நீங்கள் யாரான்னு சொல்லி கேட்டு எனக்கு உதவி செய்யணும்னாலும் செய்யலாம். தயவுசெய்து நம்பரை வந்து பிளாக்லேருந்து எடுத்து விடுங்க, என்கிட்ட மனசார பேசுங்க, சரியா? எதையும் மனசில் வச்சுக்கிறாதீங்க. இப்போயும் சொல்கிறேன், நானும் கூட இருக்கிறவளோ இல்லை சுமியோ ஏதாவது உங்களை முன்ன ஏதோ வார்த்தையால் உங்களை தாக்கி இருந்தாலோ, அதனால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலோ எங்களை மன்னிச்சுக்கங்க. பழையபடி நீங்கள் இப்போ நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக பழகணும். நம்மளுக்குள்ள அந்த பழைய உறவை வந்து நம்ம புதுப்பிக்கணும். நல்லபடியாக வாழ்க்கையை வந்து நீங்கள் சந்தோஷமாக வாழணும். உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளை குட்டியோட உங்கள் வீட்டுக்காரரோட நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பாக வாங்க, பேசுங்க, மனசை போட்டு குழப்பிக்கிறாதீங்க, நல்லா ஜாலியாக லைவ் போடுங்க. நல்ல ரம்ஜான் வருது. என்னுடைய அம்மா சார்பாகவும் என் தகப்பனார் சார்பாகவும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்களும் மேலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவோட ஆத்மா கண்டிப்பாக நீங்கள் எதாவது உதவி செஞ்சாலோ செய்யாட்டினாலும் கண்டிப்பாக சாந்தி கொடுக்கும். உங்களுக்கும் பிரார்த்தனை, எங்கள் அம்மா அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நல்லபடியாக வாங்க, பேசுங்க, சரியா? ஏதோ என் மனசில் சில ஆதங்கங்கள் இருந்துச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. கோச்சுக்கிறாதீங்க. நல்லபடியாக வாங்க. பழையபடி எப்பயும் போல் நம்ம ஒரு அண்ணன் தங்கச்சியாக பழகலாம், பேசலாம். அதே மாதிரி சூர்யாக்கிட்டே நான் சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டா, அது உங்களுக்கே தெரியும். திருப்பி வேணால் கூட இன்னொருக்கா கூட நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னா கூட வைக்கிறேன். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். வாழ்க்கை ஒரு முறை வாழ்வதற்கே எந்த மனக்கசப்பையும் மறந்துடுங்க, ஒதுக்கிடுங்க. நல்லபடியாக இருப்போம். ஓகேவா? பாய்.